அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஃபெக்ட்ஸ், ஒரு சர்வைவல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். ஷாஷா, டாமி, இவங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி. இவங்க இந்த மலை ஏற இடத்துல பயங்கர கில்லாடி. இவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு மலையேற்றத்தில் மலை ஏறிட்டு இருக்காங்க. ஏறும்போது அங்கே நடந்த ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டில் இவங்க ஷாஷாவுடைய கணவர் டாமி இறந்து போயிடுறாரு. அதில் இவங்க பயங்கர துக்கத்தில், அதுக்கப்புறம் எந்த சாகச பயணத்துலேயும் ஈடுபடாமல் வீட்டிலையே இருக்காங்க. ஆனால் ஆடின காலம் பாடின வாயம் சும்மா இருக்குமா? அதுக்கப்புறம் ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் இவங்களுடைய மனசில் இருக்கிற அந்த அவங்க ஹஸ்பண்டை பற்றினுடைய கவலையெல்லாம் மறக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு சாகச பயணத்துக்காக கிளம்புறாங்க. இந்த டைம் ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் ஒரு சாகசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த காட்டுக்கு உள்ளே போகிறாங்க. இவங்க உள்ளே போகும்போதே அங்கே இருக்கிற ரேஞ்சர் இவங்களை வார்ன் பண்ணுறார். மேடம், இது உள்ளே நிறைய பேர் தனியாக போயிருக்காங்க, போனவங்க நிறைய பேர் வரவே இல்லை, நிறைய மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டு பாருங்கள், செவரு ஃபுல்லாக காணவில்லைன்ட்டு போர்டு இருக்குது. அதனால் நீங்கள் தனியாக போகிறத விட யாரையாவது துணைக்கு கூட்டுன்னு போங்க, உங்களுக்கு சேஃபு, உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு அந்த ரேஞ்சர் சொல்கிறார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் இப்போ சாதாரண விஷயம், நான் நிறைய இடத்துங்களில் இதுமாரிலாம் போயிருக்கேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தன்னந்தனியாக ஒரு காரில் இவங்களுடைய எல்லா திங்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு காட்டுக்குள்ளே தனியாக போகிறாங்க. போனவங்க அங்கே ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோ கொலைகாரங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடந்தது, இவங்களுக்கும் அந்த சைக்கோ கொலைகாரனுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனையில் யார் ஜெயிக்கிறாங்க, என்ன ஆகுது லாஸ்ட்டில் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய கதை மாதிரி நிறைய படங்கள் ஹாலிவுட்டில் வந்திருக்குது, நம்மளும் நிறைய பார்த்துருக்குறோம். ஆனாலும் இந்த படம் நமக்கு ஒரு ஸ்பெஷலாக தெரியறதுக்கு காரணமே இந்த படத்தில் அந்த ஷாஷான்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிற சார்லஸ் தெரோன் அப்படின்றவங்களுடைய அட்டகாசமான ஆக்டிங்கு, அவங்களுடைய ஃபிசிக்கல், அந்த மலை ஏறுற சீன்லலாம் அவங்க நிஜமாலுமே மலை ஏறுற மாதிரி தாண்டுற மாதிரி, அப்புறம் அந்த கயோக் அப்படின்ற அந்த படகு பயங்கரமாக வர அந்த ஆற்றுல அவங்க துடுப்பு போட்டுக்கின்னு போகிற அந்த வேகம், அந்த சீன்லாம் அவங்க அனாவசியமாக நடிச்சிருக்காங்க. அது டூப் போட்டாங்களா இல்லை இவங்களே பண்ணாங்களா தெரில, நம்ம அதை கண்டுவே பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு இவங்க இந்த படத்தில் மிக பிரமாதமாக உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, இந்த பென் என்ற கேரக்டரில் அவர் தான் இந்த படத்தில் சைக்கோவாக வரார், சைக்கோ வில்லன் டெரான் எகர்டன் அப்படின்றவர். அவருடைய ஆக்டிங்கும் படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துலேயே அவருடைய ஆட்டம் ஆரம்பிச்சிருது. அவரும் பிரமாதமாக அந்த நல்லா வில்லத்தனமாக மிரட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் எரிக் பானா, அவர் தான் ஷாஷாவினுடைய கணவராக வராரு, அந்த டாமி இருக்க. அவர் சும்மா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் தான். இந்த 2 கேரக்டர் தான் முக்கியமானது. யார், இந்த பென்னோ ஷாஷா அந்த கேரக்டரில் நடிச்சு இவங்க 2 பேர் தான் முக்கியமான கேரக்டரு. இந்த 2 பேரை வச்சுக்கிட்டு இந்த படத்தை மிரட்டி எடுத்திருக்காப்புல இந்த படத்தினுடைய டைரக்டர் பால் ஸ்டார் கார்மக்வர் அப்படின்றவர். முக்கியமாக இந்த படத்தினுடைய லொக்கேஷன் அட்டகாசமான லொக்கேஷன். அந்த லொக்கேஷனை இந்த கேமரா படம் பிடிச்ச விதம் இருக்குது பாருங்கள், அப்படியாப்பட்ட கேமரா ஒர்க்கு படத்தில். இந்த கேமரா ஒர்க்கும் இந்த லொக்கேஷனும் படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேவும் இந்த படத்தை நம்ம உட்காந்து பார்க்க வைக்குது. அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. காரணம், இந்தமாரி நிறைய படங்கள் வந்திருக்கு, ஆனால் இந்த மாதிரியான விறுவிறுப்பான படம் இல்லாததுனால இந்த படம் நமக்கு
எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் படம் ஆரம்பித்த உடனே ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் நமக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டரு. அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து நம்ம ஒரு த்ரில்லர் படம், ஒரு த்ரில்லர் படத்தில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல லைட்டாக லேக் இருக்கும், கொஞ்சம் பேசுறது அப்படி இப்படின்னு வரும். ஆனால் இதில் பேச்சு கீச்சு எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய சீனில் வந்து இவங்க கதாநாயகி தனியாக மிரள்ற சீன் தான் நிறைய எடுத்திருக்காங்க. அதனால் நமக்கு படத்தில் லேகிங் இல்லாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு விறுவிறுப்பான படத்தை கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது இந்த படம், ஜாலியாக உட்காந்துன்னு பாருங்கள். இன்னொன்று வந்து இந்த படத்தை வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்தில் அந்த பெட்ரூம் மாதிரியான சீனாக அப்படி இப்படிலாம் ரொம்ப மோசமான சீன்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் அந்த அந்த சைக்கோ கொலைகாரன் வந்து அந்த காட்டுக்குள்ளே அவன் மென்டல் மாதிரி என்ன பண்ணுவான், துணியெல்லாம் அவுத்து போட்டு ஒரே ஒரு சீனு தண்ணியில் குளிக்கிற மாதிரி, அந்த ஆற்றுல குளிக்கிற மாதிரி ஒரே ஒரு சீன் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் இந்த படத்துக்கு ஏர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு எந்த சீனும் மோசமான சீன்லாம் கிடையாது. அதனால் எல்லாருமே இதில் பார்க்கலாம், பயம் இல்லாத பார்க்கலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாத பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.